Hi friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பேக்கரியில வாங்குவோம்ல சுவியா அதே மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் பீட்ரூட் ஹல்வா சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அடிக்கடி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், அதே போல ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பீட்ரூட் ஹல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை வந்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது சீவினதுக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு பீட்ரூட் வந்துச்சு. சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீட்ரூட்டை வந்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரப்பாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைஞ்சிருக்கணும். கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாவு போல் இருக்கும், அந்த மாதிரி அரைப்பட்டிருக்கணும். இந்த அரைச்ச பீட்ரூட்டில் இருக்கிற ஜூஸை மட்டும் நம்ம தனியாக புழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஃபில்டர் வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சோம்ல பீட்ரூட் அதை வந்து சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி விட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு பீட்ரூட் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலுமே வந்துட்டு அவங்க அந்த பீட்ரூட்டை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பீட்ரூட்டில் ஹல்வா செஞ்சு கொடுத்து பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டில் தான் ஹல்வா செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஹல்வா. பீட்ரூட் ஜூஸை தனியாக ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஜூஸில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் வந்துட்டு பீட்ரூட்டை மெஷர் பண்ணிக்கிட்டோமோ அந்த கப்பாலேயே தான் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் பீட்ரூட்டுக்கு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் சர்க்கரை இது ரெண்டுமே வந்துட்டு அந்த பீட்ரூட் ஜூஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு அந்த பீட்ரூட் சக்கை வந்துட்டு இருக்கும். அதனால் திரும்ப ஒரு டைம் வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பால் வடிகட்டி இருக்கும்ல, அதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற அந்த பீட்ரூட் சக்கை கூட ஃபில்டர் ஆகிடும். நம்ம ஹல்வா எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே டைரெக்டாக வந்து அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹல்வாவில் வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கடையில் ஹல்வா வாங்கினோம் அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். பீட்ரூட் ஜூஸை செகண்ட் டைம் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரேயில் எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணுறேங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ட்ரை நட் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேக் ட்ரே இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு அப்படின்னா தட்டில் கூட இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி ட்ரை நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். கேக் ட்ரேவை செட் பண்ணியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து ஜூஸை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல பேன், அதை வந்துட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஜூஸை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு பீட்ரூட் ஜூஸ்க்கு அடியில் வந்து தங்கியிருக்கும், அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கண்டினியூஸாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் வெந்து கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விடுங்க. அப்போ தான் ஹல்வா வந்துட்டு அங்கங்கே கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் வெந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. நம்ம இந்த ஹல்வாவை பீட்ரூட்டில் செய்யறதால இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹல்வா. கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி கீழே விட்டோம் அப்படின்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுதில்லை. இது வந்து கரெக்டான பதம் இல்லை. இன்னும் வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். ஹல்வா செய்யும்போது ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு ஹல்வா சீக்கிரமாக குக் ஆகும். ஹல்வாவை நம்ம கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா கெட்டியாகி அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமலும் இருக்கும். அதே போல் ஹல்வாவுடைய டேஸ்ட் அதோடைய டெக்ஸ்சர் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நெய் டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நெய் வந்து சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் நெய்க்கு பதிலாக எண்ணெயோ அப்படின்னா டால்டாவோ சேர்த்துக்காதீங்க. அது அந்தளவுக்கு ஹெல்த்தியும் கிடையாது, அதே மாதிரி முக்கியமாக டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது.
ஹல்வாவில் நம்ம சேர்த்துக்கிட்ட நெய் நல்லா அப்சர்வ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா திரும்ப இந்த ஹல்வா கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹல்வாவில் நெய் சேர்த்து கலந்து விடும்போதே பாருங்கள் ஹல்வா வந்துட்டு பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. ஆனால் ஹல்வா வந்துட்டு இன்னுமே பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். செகண்டாக நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்யுமே ஹல்வாவில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. திரும்ப இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு அகைன் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு ஹல்வா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற போல் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் வந்துட்டு கடையில் வாங்குவோம்ல சுவ்வியாக அதே மாதிரி செய்ய போகிறேன். அதனால் ஹல்வா வந்துட்டு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வருங்க. அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஹல்வாவை மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு வச்சு குக் பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹல்வா வந்துட்டு கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் கரண்டியால் நம்ம எந்த பக்கம் ஹல்வாவை எடுத்து விடுறோமோ அந்த பக்கம் அப்படியே ஃபுல் ஹல்வாவுமே வந்துட்டு உருண்டு போய் விழுது பாருங்கள். இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஹல்வா நல்லா உருண்டு திரண்டு வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஹல்வாவை நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா கடையில் கிடைக்கிற போலவே நல்லா ரப்பர் போல் இருக்கும் ஹல்வா. ஹல்வா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம குக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக ஹல்வாவை கையில் எடுத்து உருண்டை ஷேப்பில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா உருட்டுறதுக்கு வரணும். வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி வந்துட்டு உருண்டை ஷேப்பில் உருட்ட வந்துச்சு அப்படின்னா ஹல்வா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட்டாக இந்த ஹல்வாவில் வந்துட்டு கட் பண்ண முந்திரி அண்ட் பாதாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா வீட்லேயே டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கடையில் போயிட்டு ஹல்வா வாங்கி சாப்பிடாம வீட்லேயே ஹெல்த்தியாக அண்ட் ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போவே ஹல்வாவை பார்க்குறதுக்கு செம்ம டெம்ப்டிங்காக ஆகுது. ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஹல்வாவுடைய டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ட்ரை நட் சேர்த்துட்டு ஹல்வாவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹல்வா வந்துட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல கேக் ட்ரே அதில் வந்துட்டு மாற்றிடலாம். ஹல்வாவை கேக் ட்ரேயில் மாற்றிட்டு இந்த மாதிரி கரண்டியால் ஹல்வாவை மேலே வந்து சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சமப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஹல்வா வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே சூடார விட்டுடலாம். 2 மணி நேரம் வந்து செட் ஆக விடுங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா ஹல்வாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இந்த ஹல்வா வந்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நார்மலாக ஸ்கொயர் ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். ஹல்வாவை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பீஸ் ஹல்வாவை மட்டும் நான் எடுத்து அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். அதிலே உங்களுக்கு தெரியும் ஹல்வா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றது. கடையில் வாங்குவோம்ல சாஃப்டாக அண்ட் சுவ்வியாக அதே போலவே வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டாக அண்ட் டேஸ்டியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் ஹல்வா எந்த அளவுக்கு நல்ல சுவ்வியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பேக்கரியில் வாங்குற போலவே அப்படியே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுறீங்க. முக்கியமாக இந்த பீட்ரூட் ஹல்வாவை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.